ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு எஜுகேர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வில்லா. இன்றைக்கி ஒரு புது டாப்பிக்கில் நம்ம உள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து அக்கௌண்டன்சி பற்றி நம்ம பார்க்குறோம். அக்கௌண்டன்சி யாருக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, ஒரு 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி யார் வேணாலும் அக்கௌண்ட்ஸ் பேசிக்காக படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த அக்கௌண்டன்சியோட பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன், நமக்கு வந்து பிஸ்னஸில் நடக்கிற ட்ரான்சாக்ஷன் பற்றி தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். அப்போது ட்ரான்சாக்ஷன் வந்து ரெண்டு விதமாக நடக்கும். உள்ளேயும் அமௌண்ட் உள்ளே வரும், அதே மாதிரி வெளியே போகும். அப்படிங்கிற அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது அதுக்காக தான் இது வந்து டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே இது வந்து அக்கௌண்ட்ஸில் ரெண்டு அக்கௌண்ட்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். இது வந்து எதுக்காக ஹெல்ப்ஃபுல், இந்த அக்கௌண்ட்ஸ் கோல்டன் ரூல்ஸ் வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டெல்லாம் கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் இல்லை கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இங்கே அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பர்சனல் அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பீப்புளை ரிலேட்டாக இருக்கிறது, கம்பெனி, பேங்க்கு, ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி ஏதாவது பர்சனலாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே ரிலேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ரிலேட்ஸ் டு அசெட்ஸ். நம்ம வந்து ஒரு டேஞ்சிபிள் திங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டேஞ்சிபிளாக இருக்கிறது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது. அசெட்ஸ் அப்படிங்கிறது கேஷ், பில்டிங், மெஷினரி, ஃபர்னிச்சர், ஒரு சேரு, லேண்டு, இல்லை ஒரு பென்சில், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. நாமினல் அக்கௌண்ட்டில் 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக நமக்கு இன்கம் அப்படிங்கிறது வரும். இன்கம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அடுத்தது ப்ராஃபிட், லாஸ். இந்த 4 விஷயத்தை நம்ம நாமினல் அக்கௌண்ட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே, டே டு டே என்னெல்லாம் பண்ணுறோமோ, டே டு டே என்னெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே, இல்லை இன்கம் வரது எல்லாமே நம்ம இதில் கொண்டு வந்துடுவோம். சேலரி, ரெண்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, இன்சூரன்ஸ்க்கு செலவு பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டி செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா இன்கம் அப்படிங்கிறது கமிஷன், இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ரெண்ட் கொடுக்குறது, சேல்ஸு, இதில் எல்லாமே நமக்கு இன்கம் வரும். இதெல்லாமே நம்ம நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இது எல்லாமே எப்படி எதையெல்லாம் வந்து டெபிட் பண்ணணும், எப்படி எதையெல்லாமே கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதுக்கு நம்ம இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பேசிக்காக என்ன கான்செப்ட், தியரி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நம்ம என்ன ட்ரிக்கு கொடுக்க போகிறோம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல மேஜிக் சென்டென்ஸ் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இங்கே என்னென்னா 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ரிசீவர், வாட் கம்ஸ் இன், எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதில் RCE அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இங்கே இந்த 3 வேர்ட்ஸை ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ எல்லாத்துக்கும் கிரிக்கெட் லவ்வர்ஸ் இருப்பீங்க. இப்போ IPL கூட முடிஞ்சது, கிரிக்கெட் லவ்வர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா RCB, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதில் B எடுத்துகிட்டு E அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா RCE அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் தான் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது R அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ரிசீவர் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது. C அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கம்ஸ் இன் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது. E அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கே RCE அப்படின்னு வரது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெபிட் பண்ண போகிறோம். எல்லாமே டெபிட்டில் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட அப்படியே ஆப்போசிட் டு தி அபவ் அக்கௌண்ட்ஸ். ஸோ ரிசீவர்னா என்ன, அதோட ஆப்போசிட்டு கிவர். ஸோ கம்ஸ் இன் அப்படின்னா என்ன, கோஸ் அவுட், உள்ளே வருது வெளியே போகுது. எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, அதோட ஆப்போசிட் இன்கம். ஸோ அதோட ஆப்போசிட் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயம். ஓகேங்களா? இங்கே தான் ஒரு மேஜிக் சென்டென்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போது இதிலிருந்து நம்ம எப்படி அந்த ரூல்ஸை எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ், ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர், நெக்ஸ்ட்டு கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்ஸில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ரிசீவர், வாட் கம்ஸ் இன், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்.
எல்லாமே நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம், அதோட ஆப்போசிட் எல்லாமே நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் உங்களுக்கு இதை மாதிரி கான்டென்ட் நிறையா வேணும் அப்படின்னா எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங்.